என்னாச்சு? அண்ணா இந்த பால் ஏதோ விஷம் கலந்துருக்கு. விஷமா? ராணி, ராணி, ஐயோ, ராணி, ராணி. இப்ப ராணியை யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாதுல்ல? சான்ஸே இல்ல. இந்த விஷத்தை முறியடிக்கிற மருந்து சஞ்சீவி வேர்ல மட்டும்தான் இருக்கு. அது இப்போ எந்த மூலையில இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. ராணி இப்போ சாவோட விளிம்புல இருக்கா. இனி யாரு நினைச்சாலும் திரும்ப அவளை கூட்டிட்டு வரவே முடியாது. இனி ஒவ்வொரு நொடியும் என்னோட விஷம் அவ உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். அது அவ தலைக்கு ஏறி நிக்கும். எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். ராணி சாவு கன்ஃபார்ம். என்னாச்சு தமன்னா? ஏன் சித்தார்த் அவளை தூக்கிட்டு ஓடுறான்? ராணி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. தமன்னா, யாரு? நான் இல்ல, லாரா. என்னாச்சு? தாத்தா, இவளுக்கு என்ன ஆச்சு? ராணி குடிச்ச பால்ல விஷம் கலந்துருக்கு. என்னது? ஐயோ ஐயோ, நான் ஹாஸ்பிடல் கூட்டு போறேன். ராணி, அப்பா என்னம்மா? என்னாச்சு? ஐயோ தாத்தா, அண்ணி பால் கேட்டாங்கன்னு நான் அந்த பால் காய்ச்சி கொண்டு போய் கொடுத்தேன். அந்த பாலை குடிச்சதும் அன்னைக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அன்னி கட்டிருப்பாங்களே அந்த வாட்ச், அந்த வாட்ச்ல அண்ணின கொண்டு வந்த பாலை ஸ்கேன் பண்ணாங்க. அது அந்த பால்ல கொடிய பாம்போட விஷம் இருக்குன்னு சொல்லுச்சு தாத்தா. ஐயோ, அது எப்படி கலந்ததுன்னே தெரியல. ஐயோ கடவுளே, எங்க ராணியை காப்பாத்துப்பா. ஐயோ, இப்ப அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எப்படி நடந்துச்சு தமன்னா? சொல்லவே இல்ல. நிமிஷத்துல ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு. அத்தை, இந்த சம்பவம் பண்ணது நான் இல்ல, லாரா தான். ராணி, சீக்கிரம் போய் சேரு. இனி நான் நினைச்சு வந்த காரியத்தை அடைய யாரும் தடையா இருக்க முடியாது. அவளை காப்பாத்து ஜெகதீஸ்வரா, பரமேஸ்வரா, கங்காதரா. அவளை நீதாப்பா காப்பாத்தணும். ஓம் நமச்சிவாய. பாவம் கிழவி, என்னதான் பூஜை ரூம்ல போய் அழுது புரண்டாலும் ராணி உயிரோட வர போறதில்ல. ஆமாக்கா, இது தெரியாம கிழவி பூஜை ரூம்ல போய் புலம்பிக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஏதாவது ஆயிட போகுதுக்கா. ஆகட்டுமே, எத்தனை விக்கெட் போனாலும் நமக்கு தானே லாபம். ராணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சித்தார்த் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறான். சித்தார்த் போன் எடுத்தாதான் என்ன விஷயம்னே தெரியும். ஐயோ,